அப்போ நிலா கேட்பா, "ஆமா அங்கிள் எங்க? மணி 10 ஆயிட்டு ஆளே காணோம்" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ தோழன் சொல்லுவான், "இந்த ஆளுக்கு இப்படிதான் 10 மணி ஆகுது. ஒரு பொறுப்பும் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்லுவான். சேரன் சொல்லுவான், "சரி சரி விடு. அவர் வந்துருவாரு" அப்படின்னு சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "நானே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுவா. அப்போ நடேசன் வந்து அந்த செம்பருத்தி கடையில தான் உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பாரு. அப்போ அவளுக்கு வந்து எல்லாத்தையும் நைட்டு கடைய எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ நிலாவோட ஃபோனை பார்த்த உடனே, "என்னம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "அங்கிள் எங்கே இருக்கீங்க? இன்னும் ஆளையே காணோம். மணி 10 ஆகுது பாருங்க" அப்படின்னோனே, "ஏம்மா 10 ஆனுச்சுன்னா என்னம்மா? நான் என்ன சின்ன குழந்தையா? வந்துருவேம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "நாளைக்கு நம்ம காலையிலே சீக்கிரம் கிளம்பணும். நீங்க சீக்கிரம் வந்து படுத்தா தானே எந்திரிக்க முடியும்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "அதெல்லாம் நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும் டான்னு சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். நீ கவலைப்படாத நான் வந்துருதேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு வச்சுருவான். செம்பருத்திக்கிட்ட சொல்லுவான், "என் மருமக தான் ஃபோன் பண்றா. நாளைக்கு போகணும்ல காலையில, அதான் கூப்பிட்றா" அப்படின்னோனே, "அவங்க கரெக்ட்டா தானே சொல்றாங்க. அப்ப நீங்க சீக்கிரம் போகணும்ல" அப்படின்னோனே, அதுக்கு அவன் சொல்லுவான், "அப்ப என்னைய போக சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அப்படிலாம் இல்ல. நேரம் ஆகுதுல்ல, அவங்களும் கூப்பிடுறாங்கல்ல. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் இங்க இருக்கலாம்" அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம், "நீங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ மட்டும் அந்த நேரத்தில எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா, இந்த நேரம் நடந்ததே வேறையா இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, அந்த நேரத்தில நிறைய ஃபோன் இருந்துச்சு பாருங்க. யார்கிட்ட ஃபோன் இருந்தது?" அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ இவன் சொல்லுவான், "சரி, என்னைய பத்தி எப்படியாவது யோசிப்பியா இப்போ?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "எனக்கு தூங்கி எந்திரிச்சா காலையிலேயே எந்திரிச்ச உடனே இட்லி போடணும், சப்பாத்தி போடணும். அப்படிதான் எனக்கு எண்ணம் வருது" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா உனக்கு ஒரு ரொமான்டிக்காவே ஃபீல் பண்ண வராதா?" அப்படின்னு கேட்பாரு நடேசனு. "ஆமா, இந்த வயசுல ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். காலம் போற வயசுல தேவையில்லாம" அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே நடேசன் சொல்லுவாரு, "இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னைய நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்லிட்டு, "வா உன்னைய கொண்டு வீட்ல கொண்டு விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவள கூட்டிட்டு அவ வீட்ல கொண்டு விட்டுருவாரு. பாண்டி வானதிக்கு கால் பண்ணி பேசுவான். "வானதி காலையில சீக்கிரம் வந்துரு. ட்ரெயின மிஸ் பண்ணிறக்கூடாது. ஓகேயா?" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவ சொல்லுவா, "இல்ல பாண்டி என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி இப்படி சொல்ற? அதுதான் கடைய பார்க்கறதுக்கு செல்வம் இருக்கிறான்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல செல்வம் இருந்தாலும் நான் பார்க்குற மாதிரி இருக்காதுல்ல. 4 நாள் 5 நாளுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப தானே கடைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "இங்க பாரு, இது வந்து வேற யார் ஃபங்ஷனாலும் பரவாயில்ல. அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்டி. நீ இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல" அப்படின்னு அவன் ஓயாம கெஞ்சி கெஞ்சி அவள கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்போ அவ சொல்லுவா, "பாத்தியா, முன்னாடிலாம் நான் வந்து உன் கூட வாரேன் வாரேன்பேன், நீ வேண்டாம் வேண்டாம்ப. இப்போ நீ என்னைய வந்து வலுக்கட்டாயமா கூப்பிட்டுருக்க, நான் வரலைங்கேன். இதுதான் பாத்தியா, காலம் எப்படி மாறிப்போச்சு" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்பேத்துவா. உடனே அவன் சொல்லுவான், "சரி சரி தாயே, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வரலேன்னு நெனச்சிட்டேன்னா வராத. வச்சுரு ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவான்.